ஓகே. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்கறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. ஸோ என்ன சொல்லியிருந்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே மேம் கான்செப்ட்ஸ் வைஸ் போங்க. நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன் வைஸா மூவ் ஆன் பண்ணணுமா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆன் பண்ணலாமா அப்படின்ற போது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் வைஸ் நம்ம போகலாம் அப்படின்றீங்க. ஸோ நேத்தைக்கு வந்து ஹோல்டர்னா யாரு, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து எக்ஸப்ட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? இதெல்லாம் தவிர எதெல்லாம் இருக்கு, யாராவது? யாராவது சொல்றீங்களா? இத தவிர என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. என்னெல்லாம் இருக்கு இதே இன்க்ளூட் பண்ணி கூட சொல்லலாம். சொல்லுங்க தெரிஞ்சது. ப்ரோனோட்டு, செகண்ட் ஒன் மணி ஆர்டர் மேம். எஸ், மணி ஆர்டர். ஓகே. அடுத்து செக்கு, டிடி. ஓகே. அப்புறம் அடுத்து வேற என்ன வரும்? ஹெச்ல நேத்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, என்ன சொன்னீங்க? யாரு சொல்லியிருந்தது? ஹெச், ஹெச் வேர்டுல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, ஹுண்டீஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு டிவைடன்ட், வாரண்ட். அதுக்கப்புறம் பியரர், டிபென்ச்சர். அதுக்கப்புறம் ட்ரெஷரி பில்ஸ். அதுக்கப்புறம் போஸ்டல் ஆர்டர்ஸ், போஸ்டல் ஆர்டர். அதுக்கப்புறம் வந்து ஷேர் வாரண்ட், ஷேர் வாரண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரெசிப்ட். அதுக்கப்புறம் வந்து ஷேர் சர்டிபிகேட். ஓகே. அதுக்கப்புறம் கவர்மெண்டோட ப்ரோனோட்ஸ், கவர்மெண்ட் ப்ரோனோட். ஓகே. சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இது these are also a kind of negotiable instruments. என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் மணி இந்த இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து we are using. ஓகே. சோ இந்த ஆக்டிவ் கீழே நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக். இந்த ப்ராமிசரி நோட் பத்தி எந்த செக்ஷன்ல சொல்றாங்க? எந்த செக்ஷன்? 4 மேம். எஸ், செக்ஷன் 4. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 5. செக் 6. சோ இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பிபிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 4, 5, 6 பிபிசி அப்படின்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. சோ இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ப்ரோனோட்னா என்ன, இதுல எந்தெந்த பார்ட்டிஸ் இருப்பாங்க, இதற்கான ஃபீச்சர் என்ன, இது பார்க்க போறோம். சேம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, பார்ட்டிஸ் யாரு, ஃபீச்சர்ஸ் என்ன, வாட் இஸ் மீன் பை செக், வாட் ஆர் த பார்ட்டிஸ் அண்ட் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ், அண்ட் இது எல்லாத்துக்கான டிஃபரன்சஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இஃப் தி டைம் இஸ் பெர்மிட்ஸ் we will see வந்து என்ன என்ன பார்க்கலாம் அப்படின்னா அது என்ன என்டோர்ஸ்மெண்ட் பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. சோ இதுதான் இன்னைக்கான செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் செக்கோட டைப்ஸ். சோ செக்கோட டைப்ஸ் பத்தி நம்ம வந்து டீடைல்டா பார்க்கல, என்ன செக் இருக்குன்றத பார்க்க போறோம்.
அதுக்கப்புறமா இந்த செக்க வந்து கனெக்டட் வித் தி செக்ஷன்ஸோட நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இதுதான் ஓவராலா நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட். ஓகே, சோ யாராவது சொல்றீங்களா ப்ரோனவுட்னா நமக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோனவுட்னா என்ன? யாராவது? எனிவன்? சொல்லுங்க, யார் சொல்றீங்க குயிக்கா? வாட் இஸ் மீன் பை ப்ராமிசரி நோட்? மேம் யாராவது மணி கடன் அமௌண்ட் வந்து கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, நான் இந்த டேட்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் கடன் வாங்கிக்கேன், இந்த டேட்ல திருப்பி தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க அதுல சொல்லியிருப்பாங்க மேம். ஓகே, சூப்பர். ஓகே, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? எனிவன்? இந்த ப்ராமிசரி நோட்ல பார்ட்டிஸ் யாரெல்லாம் இருப்பாங்க? எனி கெஸஸ் ஓவர் தீஸ்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு மேம் எனி பர்சன் வில் பி தி பார்ட்டிஸ். எனி பர்சன் தான். ஹூ ஆர் த பர்சன்ஸ்? இப்ப வந்து ரேஷ்மா, பவித்ரா, நாகலட்சுமி அந்த மாதிரியா சொல்லுவாங்க. அவங்க நேம் என்ன? Maker and payee, ma'am. மேக்கர், பேயி. இன்னொரு ஒரு பர்சன் வருவாங்க, அது நம்ம பாக்குறதே இல்ல. அவர் ஒரு இம்ப்ளைடான ரோல் பிளே பண்ணிட்டே இருப்பாரு. யார் அவரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். பேங்க்கா மேம்? பேங்க் இல்ல, Sorry, ஒரு person. பர்சன். யாரு அவரு? ஒருத்தர் தான். எப்படி மேக்கர் பேயி மாதிரி நம்ம நேத்துக்கு லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது பார்த்திருந்தோம். என்ன பார்த்தோம்? ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். எஸ், ஹோல்டர். சரியா? சோ இது வந்து இந்த கான்செப்ட் எல்லாத்துலயுமே வரும். ஓகே, சோ இப்ப ப்ராமிசரி நோட் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் இருந்தாதான், இல்ல அப்படின்னாதான் அந்த கேஸ் நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம், எப்படி எடுக்கலாம், எப்படி லூப் ஹோல் பார்க்கலாம்ன்றது நமக்கு தெரிய வரும். ஓகே, சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா, இதுல இது ஒரு ஈஸியா ஒரு கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா, ஏ இருக்காரு. ஏன்ற பர்சன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பீன்ற பர்சன் கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. சோ ஏ என்ன சொல்றாரு அப்படின்னா பி கிட்ட, நான் இந்த ஸ்பெசிபிக் டைம்ல இவ்வளோ அமௌண்ட் வித் தி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், பே பண்றேன். ஒன்னு ஆர்டர்ல பே பண்றேன் அல்லது டிமாண்ட்ல பே பண்றேன். சரியா? இந்த ரெண்டு இதுல நான் உங்களுக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கடன் வாங்கியிருக்காரு இல்லையா ஏ, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிக்கு எழுதி கொடுப்பாரு. சோ இதுதான் என்ன அப்படின்னா இதுல ப்ராமிசரி நோட் அப்படின்றது நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த ப்ராமிசரி நோட்ல இந்த ஏ இருக்காரு இல்லையா, இந்த பர்சனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்கர். இவர் யாரு? மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது என்ன சொல்லுவோம்னா பாரோயர். ஓகே, ஆக்சுவலி பாரோயர்ன்ற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். பாரோயர் அல்லது டெப்டார். சோ இவர் தான் யாருன்னா இந்த ஏ. ஓகேவா? சோ கடன் வாங்கியிருக்கிறவர். சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பீன்ற பர்சன் கிட்ட கடன் கொடுக்கணும். டு ஹூம், யாரு கிட்ட அப்படின்றது. ஓகே, சோ இவர் தான் யாரு அப்படின்னா வந்து பேயி அல்லது கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். டு ஹூம் த அமௌண்ட் இஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ஆக்சுவலி யாருக்கெல்லாம் என்னென்ன டவுட் இருக்குன்னு கேட்கும் போது என்கிட்ட கேட்டிருந்தீங்க, மேக்கர், பேயி, டிராயர், டிராயிலாம் கன்ஃபியூஸ் ஆகுது மேம், அது என்ன அப்படின்றது கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காகவும் தான் உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ பேயி, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா கிரெடிட்டார்னு சொல்லுவோம் அல்லது லெண்டார் அப்படின்ற டேர்மும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதுல என்ன அப்படின்னா இந்த ஏ கடன் வாங்கியிருக்காரு இல்லையா, வீட்டை கொடுக்கும் பொழுது ஸ்டாம்ப் போட்டிருக்கணும், டேட் மென்ஷன் பண்ணிருக்கணும், அமௌண்ட் மென்ஷன் பண்ணிருக்கணும், அந்த ஸ்டாம்ப் மேல சைன் பண்ணி கொடுத்துருக்கணும். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா ப்ராமிசரி நோட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஒரு மெயின் டிஃபரன்சஸ் என்னன்னா செக் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து, அதாவது நம்ம வந்து அமௌண்ட்டை இன்னொரு பார்ட்டிக்கு நம்ம கொடுப்போம். ஆனா ப்ராமிசரி நோட்ல, அதாவது இன்னொரு பார்ட்டி நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்குவாங்க. ஆனா ப்ராமிசரி நோட்ல நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்போம்.
நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட்ல தான் உங்களுக்கு டிராயிங் கன்ஃபியூஸ் ஆகும். நான் நல்லா சொல்றேன். செக் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க, ப்ரோ நோட்ல நம்ம இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா இதுல மெயினா இருக்கக்கூடிய கான்செப்ட். இப்ப செக்ஷன் 4ல யாராவது வாசிங்க. செக்ஷன் 4. Who is going to read the section 4? Quick. ஸ்பீடா, லேட் ஆக்காதீங்க, டைம் ஆகுது. சொல்லுங்க, யார் ரீட் பண்றீங்க? A promissory note. Ma'am, கேக்குதா ma'am? Yes, ma'am. Section 4, promissory note. A promissory note is an instrument in writing, not being a banknote or a currency note, containing an unconditional undertaking signed by the maker to pay a certain sum of money only to or to the order of a certain person or to the bearer of the instrument. Ma'am, illustration read பண்ணுமா மேம்? மட்டும் போதும் மேம். ஓகே. சோ இதுல என்ன அப்படின்னா, a promissory note is an instrument. அது எப்படி இருக்கணும்? ரைட்டிங்ல இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? ரைட்டிங்ல இருக்கணும். not being a bank note or a currency note. அது எப்படி இருக்க கூடாது? பேங்க் நோட்டோ அல்லது கரன்சி நோட்டோ என்னது கிடையாது, ப்ராமிசரி நோட் கிடையாது. ஏன் இங்க சொல்றாங்கன்னா, நம்ம 10 ரூபாய் காசோ வாட் எவர் த கரன்சிஸ், ஓகே, ஒரு ருப்பி நோட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல பாருங்க ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப அதுவும் ஒரு ப்ராமிசரி நோட் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கிடையாது. ஏன் கிடையாது? எதனால? இட் இஸ் எக்ஸ்க்ளூடட். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். எதனால? எங்க அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்காங்க? எதுல பண்ணிருக்காங்க? எதுல எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்காங்க? பேப்பர் கரன்சி ஆக்ட் கீழே. சூப்பர். சோ பேப்பர் கரன்சி ஆக்டுக்கு கீழே as per the செக்ஷன் 21 என்ன சொல்லிருப்பாங்கன்னா, பேங்க் நோட்டோ கரன்சி நோட்டோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுதான் இந்த இதுல டெல்ட் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க, containing an unconditional undertaking signed by the maker to pay a certain sum of money only to or to the order of a certain person or the bearer to the instrument. ஓகே, அதாவது அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங். சோ என்ன அப்படின்னா, எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே என்ன அப்படின்னா ப்ரிவேல் ஆகாது. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங். அதுக்கப்புறமா யாரு சைன் போட்டிருக்கணும்? மேக்கர். இவர் இருக்காரு இல்லையா, இந்த ஏ வந்து சைன் பண்ணிருக்கணும். என்ன அப்படின்னா டு பே தி சம் ஆஃப் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத என்ன பண்ணிருக்கணும்? மென்ஷன் வந்து பண்ணிருக்கணும். சோ என்ன அப்படின்னா யாருக்கு கொடுக்கறதா அப்படின்னா ஒன்லி டு ஆர்டர், அதாவது அந்த பர்சன் இருக்காரு இல்லையா பி, இவருக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னால் இவர் சொல்ற பர்சனுக்கு கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரோ நோட்டு அப்படின்றத நம்ம வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர் டு த பியரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யார அந்த ப்ரோ நோட்டு ஹோல்டு வச்சிருக்காங்களோ நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது. இப்ப நான் ஆக்சுவலி ஏன்றவர் ப்ராமிஸ் பண்ணி சி கிட்ட கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி ஏன்றவர் மேக் பண்ணி பீட்ட கொடுத்துட்டாரு, பி வந்து சீட்டை கொடுத்துட்டாரு. ஓகேவா? சோ இதுல வந்து பியோட நேம் எதுவுமே எழுதல, சி சும்மா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல சி அத ஹோல்டர், அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு, பியரரா இருக்காருன்ற காரணத்துக்காக இந்த ஏ வந்து இவர்கிட்டதான் அமௌண்ட் கொடுக்கணும்ன்றது கிடையாது. இத வந்து என்னன்னா ஆர்பிஐ மாத்திருப்பாங்க. ஆர்பிஐ வந்து இதை வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ப்ரோ நோட்ல வந்து ஒரு பியரருக்கு, அதாவது அந்த ஒரு ப்ரோ நோட்டை ஒரு பர்சன் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, இவருக்கு வந்து அமௌண்டா குடுக்கறது என்ன அப்படின்னா தப்பு. சோ அதனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பியோட நேம்ல இருக்கு, ஆனா சி ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னாலும் இந்த அமௌண்ட் யாருக்கு தான் போகணும்? பிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்பிஐ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த செக்ஷனுக்கு ஒரு அடிஷனல் பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்றத சொல்றேன். இன்ட்ரெஸ்டும் பத்தி நான் உங்களுக்கு வந்து இதுல சொல்றேன். ஓகே,
சோ இது வந்து எப்படி இருக்கணும்னா ரைட்டிங்ல இருக்கணும். ஓரலா என்ன இருக்கக்கூடாது, ஓரலா ப்ராமிஸ் பண்ணியிருந்தா அது ப்ரோ நோட் கிடையாதுன்னு சொல்றோம். அதே மாதிரி the pro note originally made payable to bearer, அதாவது பியரருக்கு, பியரர்னா யாரு, அந்த ப்ரோ நோட் யார் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்தால், அவங்களுக்கு அதை எழுதினா அது என்னது, இல்லீகல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரீவியஸாவே RBI சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? அதுக்கப்புறமா எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம், அந்த அமௌண்ட் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ₹500 ஆர் 100 வச்சுப்போம். ₹100 போட்டு பிராக்கெட்ல என்ன பண்ணிருக்கணும்னா 100 ஒன்லி அப்படின்னு எழுதி இருக்கணும். ஓகேவா? 100 ஒன்லி அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கணும். இந்த ரெண்டுமே இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல 1000 போட்டுட்டு இங்க 100 எழுதணும்னு வச்சுக்கோங்க, இது என்ன கிடையாது, வேலிட் கிடையாது, அது இன்வேலிட். இதை வச்சு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அதே மாதிரி கரன்சி நோட்டோ பேங்க் நோட்டோ ப்ரோ நோட் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி ஸ்டாம்ப்டு. இது என்ன பண்ணிருக்கணும், ஸ்டாம்ப் பண்ணிருக்கணும். ஸ்டாம்ப் பண்ணதுக்கு மேல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அவர் வந்து சிக்னேச்சர் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அந்த ப்ரோ நோட்ல அவர் வந்து கடைசியில தான் சைன் பண்ணணும்ன்ற நெசசிட்டி வந்து கிடையாது அப்படின்றதையும் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ப்ரோ நோட் வந்து எதுக்காக ஒன்லி இருக்கணும் அப்படின்னா காசு, ஒன்லி ஃபார் தி மணிக்காக மட்டும்தான் இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 5 kg ஆஃப் ஒரு பனானாஸோ இல்ல 5 kg ஆஃப் ஆப்பிள் நான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை கேட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா ப்ரோ நோட் வந்து இருக்கக்கூடாது. அந்த ப்ரோ நோட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் அமௌண்ட் தாரேன் உங்களுக்குன்ற மாதிரிதான் இருக்கணுமே தவிர எனக்கு 5 kg நீங்க வந்து டெலிவர் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்க கூடாது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம டிஃபரன்ஷியேட் பார்ப்போம். இந்த ப்ரோ நோட் எப்படி இருக்கணும்னா இந்தியன் கரன்சில தான் இருக்கணும், ஃபாரின் கரன்சில இருக்கக்கூடாது. ஸோ இந்தியன் கரன்சில தான் இருக்கணும். ஃபாரின் கரன்சில இருந்துச்சுன்னா அந்த ப்ரோ நோட் என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் அ வேலிட் ஒன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேக்கர் ஏ இருக்காரு இல்லையா, சோ இவர் இருக்காரு அப்படின்னா இவர் அதாவது சர்டன் பர்சனா தான் இருக்கணும். ஓகேவா? அதாவது இப்ப இந்த பர்சன் இருக்காரு இல்லையா, சோ வந்து ஜாயின்லி அண்ட் செவரலி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஜாயின்லி அண்ட் செவரலி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. அதாவது இந்த மேக்கர் வந்து ஒரு பர்சனுக்கு மட்டும் தான் என்ன பண்ணிருக்கணும்னா இந்த ப்ரோ நோட்டை வந்து எழுதி கொடுத்திருக்கணும். இவர் வந்து என்னன்னா பிக்கு சிக்கு டிக்குன்னு சொல்லி அந்த அமௌண்ட் எல்லாம் எழுதி கொடுக்க கூடாது. என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த ஏ இருக்காரு இல்லையா, ஏ வந்து யாரு, ஏ யாரு, டெப்டார். சோ இந்த பி யாரு, கிரெடிட்டார். சோ இவர் தான் மேக்கர், இவர் தான் யாரு, பேயி. சோ இவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா சர்டன் சம் ஆஃப் அமௌண்ட்டை சர்டன் பர்சனுக்கு கொடுக்குறேன்னு என்ன பண்ணிருக்கணும், இந்த ஏ வந்து எழுதி வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பேயி வந்து சர்டன் பர்சனா தான் இருக்கணும், நிறைய பேர் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த மேக்கர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன அப்படின்னா ஜாயின்லியாவும் இருக்கலாம், செவரலியாவும் இருக்கலாம். அதாவது இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மா கூட இருக்கலாம், அதுல 4 பேர் 5 பேர் கூட இருப்பாங்க. சோ அப்படியாகவும் என்ன பண்ணலாம்னா இருக்கலாம். சோ இப்ப இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இந்த பிக்கு ஏ அமௌண்ட் கொடுக்கல. ஓகேவா? சோ ஏ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இவங்க எல்லாம் ஒரு 3 பேர் சைன் பண்ணி ப்ரோ நோட் யாருக்கு கொடுத்திருக்காங்க, பிக்கு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப வந்து அவர் அமௌண்ட் கொடுக்கலன்ற பட்சத்துல பி என்ன பண்ணலாம், இவங்க எல்லார் மேலையும் சேர்ந்து சூட் ஃபைல் பண்ணலாம், இல்லைன்னா இண்டிவிஜுவலாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் ஆன் வந்து பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பி இருக்காரு இல்லையா, இப்ப இவருக்கு பதிலா வந்து அல்டர்னேட் பேயி அப்படின்னு சொல்லுவோம். அல்டர்னேட் பேயி அப்படின்னு சொல்லுவது இவருக்கு பதிலா பேயிக்கு வந்து என்ன அப்படின்னா பேயோட அதிகாரம் பெற்றவரை என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் பி ஒரு பர்சன் இருப்பாரு, அவர் தான் யாருன்னா அல்டர்னேட் பேயி அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த அல்டர்னேட் பேயி என்ன அப்படின்னா சட்டத்துல அனுமதி, ஆனால் 2 or more பேயி என்ன அப்படின்னா அனுமதி கிடையாது. இது ரொம்ப ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்கர் வந்து 1 or more மேக்கர் வந்து வேலிடு, ஆனா பேயில 1 or more பேயி என்ன அப்படின்னா இன்வேலிடு, ஆனா அல்டர்னேட் பேயி என்ன அப்படின்னா வேலிடு.
அதாவது பெர்மிசபிள் இன் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா ப்ரோனோட்ல ஒரு கான்செப்ட். அடுத்ததாக என்ன அப்படின்னா, அதாவது ப்ரோனோட்ல நான் வந்து உங்ககிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கேன், அதை இத்தனாம் தேதி இத்தனை நாள்ல இவ்வளவு ரூபாய் நான் திருப்பி இவ்வளவு இன்ட்ரெஸ்டோட கொடுக்கேன்னு சொல்லி இவ்வளவு டீடைல்டா இருக்கணும். இது எதுவுமே இல்லாம நான் உங்களோட கடன் வாங்கினேன் அதை திருப்பி தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோனோட் எழுதுனாங்க அப்படின்னா அது வேலிட் கிடையாது. சும்மா ஒரு அக்னாலேஜ், நான் உங்ககிட்ட கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்னாலேஜ் பண்ணுனா மட்டும் அது என்ன கிடையாது, ப்ரோனோட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்டே இந்த ப்ரோனோட்ல என்னன்னா அன்கண்டிஷனலா இருக்கணும். அன்கண்டிஷனலா இருக்கணும். அதே மாதிரி ஒரு டிபெண்ட் அப்பான் த ஈவெண்டா இருக்க கூடாது. கல்யாணம் நடந்தால் இவர் ஃபாரின்ல இருந்து வந்தால் நான் இந்த அமௌண்ட்டை தாரேன் அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ப்ராமிசரி நோட் வந்து கிரியேட் வந்து பண்ணக்கூடாது. எந்த ஒரு நிபந்தனையுமே என்ன செய்யணும் அப்படின்னா இல்லாம இருக்கணும். இததான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரோனோட்னு சொல்லுவோம். இதுல ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். சோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க 12%. இப்ப இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ 1 lakh வந்து என்ன அப்படின்னா ஏ வந்து ப்ராமிஸ் டு பே டு பின்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இது வந்து ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்றேன். நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப மேண்டட்டரி இல்ல, நீங்க என்கிட்ட ப்ராக்டிக்கலாவும் நடத்துங்க மேம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நடத்துங்க அப்படின்றதுனால இந்த ப்ராக்டிக்கலா ஆஃபீஸ் ரிலேட்டடா எப்படி வரும், நம்ம கேஸ் ரிலேட்டடான்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ இப்போ வந்து 1 lakh இருக்கு. சோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா 1000 rupees. சோ இப்படி வந்து என்ன அப்படின்னா அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, பே வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து என்ன அப்படின்னா வித் தி இன்ட்ரெஸ்ட், அதாவது என்ன சொல்லுவோம்னா அசல் அப்படின்னு சொல்லுவோம். அசல் அமௌண்ட் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா இதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100ன்னு வச்சுக்கோமே, நம்ம ரொம்ப பெரிய அமௌண்டா போக வேண்டாம், நான் ஈஸியா கால்குலேஷன் நான் உங்களுக்கு பண்றேன். சோ இதுல வந்து என்ன அப்படின்னா 100 rupees இருக்கு. சரியா? இந்த 100 rupees ஏன் என்ன பண்ணணும் அப்படின்னா பீன்ற பர்சனுக்கு வந்து கொடுக்கணும். சோ இதுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு எவ்வளவு வரும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 10 rupees வரும் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட். அப்ப வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் 12 months கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்ப எவ்வளவு வரும் 120 rupees. அப்ப அந்த அசல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கடன் வாங்கின அமௌண்ட் மொத்தமா சேர்த்து 220 rupees என்ன அப்படின்னா இவர் எவ்வளவு டைம் பீரியட் கேட்டிருக்காரோ, நான் 1 yearக்குள்ள பே பண்றேன், 6 monthsக்குள்ள பே பண்றேன் அப்படின்னு அவர் எவ்வளவு கேட்டிருக்காரோ சோ அது கூட அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுப்பாங்க. இது நார்மலா தெரிஞ்சது. இன்னொரு என்ன அப்படின்னா கூட்டு வட்டின்னு சொல்லுவோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரோனோட்ல எப்படி வரும் அப்படின்னா இந்த பேங்கிங்ல எல்லாம் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ பேங்க்ஸ்ல எல்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலி இந்த ப்ரோனோட் வந்து நார்மலா நம்ம வந்து வித் தி இன்ட்ரெஸ்ட் நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஆனா இப்ப சொல்றேன் இல்லையா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ப்ரோனோட் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுதான் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்ப 1 monthக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 10 rupees. ஓகே, 12%. ஓகே, அப்ப 10 rupees. அப்ப 100, இது ஃபர்ஸ்ட் மந்த் 100 plus 10 110. சரியா? இப்ப செகண்ட் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணல என்ன பண்ணணும்னா இந்த 110 கூட 12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு, சோ இப்படி கால்குலேட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது பேங்கிங்ல வித் தி அக்ரிமெண்ட் போட்டு தான் என்னன்னா இந்த மாதிரியான ப்ரோனோட்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா நார்மலா பண்ணக்கூடியது. சோ இது இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணும்போது என்னன்னா அதிகப்படியான வேல்யூஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா பேசிக்கா இருக்கக்கூடிய ப்ரோனோட். சோ இந்த ப்ரோனோட்ல வந்து மாடல் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலி இங்க நம்ம பேர் எழுதிட்டு சன் ஆஃப். சோ வந்து இதுல என்ன இருக்கும்னா ப்ராமிஸ் டு பே சோ ஒரு பர்சன். ஓகேவா? சோ ஒரு பர்சன் இருக்கும். ஆர் என்ன இருக்கும்னா ஆர்டர், அல்லது என்ன இருக்கும் அப்படின்னா ஆன் டிமாண்ட். சோ டிமாண்ட் அப்படின்றது என்னன்னா ஆர்டர் அப்படின்னா இத பர்டிகுலர் டைம்ல நம்ம பே பண்றது, நான் 1 மாசத்துக்குள்ள பே பண்றேன், 3 மாசத்துக்குள்ள பே பண்றேன்றது. ஆனா டிமாண்ட் அப்படின்றது என்னன்னா எப்ப கேக்குறாங்களோ
கடன்காரங்க ஆக்சுவலி ப்ரோனோட் பண்றோம் இல்லையா, பீன்ற பார்ட்டி எப்ப எனக்கு நீ அமௌண்ட் கொடுன்னு கேக்குறாங்களோ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கேட்கும் பொழுது அப்படின்ற அர்த்தம் வரும். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் டிமாண்ட் த சம் ஆஃப் என்ன எழுதணும், த சம் ஆஃப் ருபீஸ் 100. இதுல என்ன எழுதணும், ஃபிகரட்டிவாவும் எழுதணும், ரைட்டிங்ஸ்லயும் எழுதி இருக்கணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், சோ பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு எழுதிட்டு முக்கியமா என்னன்னா ஃபார் தி வேல்யூ ரிசீவ்ட் அப்படின்னு போட்டு இங்க பிளேஸ், இங்க டேட்டு, இங்க சிக்னேச்சர் வித் தி ஸ்டாம்ப். சோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு ப்ரோனோட். சோ இப்ப இந்த ப்ரோனோட்டோட கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கா? Any doubt over this concept pronoun? Okay. மேம் இன்ட்ரெஸ்ட்க்கு லிமிட் எதுவும் மேம் இருக்கா? ஒரே ஒரு doubt ma'am. 12% மேம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பைசால 1 பைசா அப்படின்ற மாதிரி வரும். 12% தான் வரும். ஒரு வருஷத்துக்கா மேம்? ஆமா, 12% பெர் ஆனம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆக்சுவலி இது ப்ராக்டிக்கல். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணல நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்க்க போறோம் அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மேம் ஒரு டவுட் மேம். மேம் இப்ப மேக்கர்ல 1 or more person வேலிட்னு சொன்னீங்கல்ல மேம், அதே மாதிரி பேயில 1 or more person இன்வேலிட்னு சொன்னீங்கல்ல மேம், அது 1 or more person மேம் இல்ல 2 or more person மேம்? 2 or more person. 2 or more person. ஓகே மேம். ஓகே மேம், அது ஒரு டவுட். ஒண்ணுனா நம்ம தான், ரெண்டா இல்லனா நம்ம கூட இன்னொரு பர்சன் அப்படி. ஓகே மேம். தேங்க் யூ. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்னன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது எந்த செக்ஷன்ல சொல்றாங்க? எந்த செக்ஷன்? செக்ஷன் 5 மேம். ஓகே, செக்ஷன் 5. ஓகே, செக்ஷன் 5 யாராவது ரீட் பண்றீங்களா? ஆக்சுவலி செக்ஷன் 5 நிறைய இருக்கு, ரீட் பண்றது வேஸ்ட் தானோ? வேஸ்ட்னு கிடையாது. செக்ஷன் 5ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யாராவது ஸ்பீடா வாசிங்களா? இல்லனா செக்ஷன் 5 ஃபுல்லா வாசிச்சிருங்க. மேம் நான் வாசிக்கிறேன் மேம். ஓகே ஓகே, வாசிங்க மேம். Section 5 Bill of Exchange. A bill of exchange is an instrument in writing containing an unconditional order signed by the maker directing a certain person to pay certain sum of money only to or to the order of a certain person or to the bearer of the instrument. A promise or order to pay is not conditional within the meaning of this section and section 4 by reason of the time for payment of the amount or any installment thereof being expressed to be on the lapse of a certain period after the occurrence of a specified event which according to the ordinary expectation of mankind is certain to happen, although the time of its happening may be uncertain. The sum payable may be certain within the meaning of this section and section 4, although it includes future interest or is payable at an indicated rate of exchange or is according to the course of exchange, and although the instrument provides that on default of payment of an installment, the balance unpaid shall become due. The person to whom it is clear that the direction is given or that payment is to be made may be a certain person within the meaning of this section and section 4, although he is misnamed or designated by description only. Thank you, ma'am. Okay, ma'am. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் போறேன். ஓகே ஓகே, ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது எப்ப வரும் அப்படின்னா இந்த பெர்சன் இருக்காரு இல்லையா, இவரை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அது வந்து என்ன அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். அவரோட அக்செப்டன்ஸ் இல்ல அப்படின்னா அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஓகேவா? சோ இப்போ வந்து ஏ இருக்காங்க, ஏன்ற பெர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா கடன், அதாவது
கடனுக்காக என்ன அப்படின்னா ஒரு 50,000 ஓகேவா, 50,000ல உள்ள ஒரு ப்ராடக்ட பி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஏ கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஏ என்ன பண்றாரு 50,000க்கான வர்த்த வந்து பில்ல போட்டு பி கிட்ட கொடுத்துடுறாங்க. எப்ப 90 டேஸ்க்குள்ள எனக்கு நீங்க 50,000 பே பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல the person who is writing the instrument, the person who is making the bill, அவர் தான் யாருன்னா டிராயர். ஓகே, சோ இவர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம டிராயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இவர் தான் டிராயர். சோ இவரு 50,000 rupees பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப இந்த இவர் பி இருக்காரு இல்லையா, இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இவர்கிட்ட அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல சைன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக்கு சென்ட் பண்ணணும். சோ இவர் தான் யாருன்னா டிராயி. இவர் தான் யாரு டிராயி, சென்ட் பண்ணணும். ஓகேவா, சோ சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா இவர் வந்து லேட்டர் ஆன் மெச்சூரிட்டி 90 டேஸ் முடியறதுக்குள்ள இந்த 50,000 அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த 50,000 அமௌண்ட்ட இந்த பி ஏ கிட்ட பே பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஏ எப்படி மாறுவாரு அப்படின்னா பேயியா மாறுவாரு. அல்லது இப்போ 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு பர்னிச்சர் வந்து பி வாங்கியிருக்காரு ஏ கிட்ட இருந்து. ஏ அதுக்கான பில்ல வந்து பீட்ட கொடுத்திருக்காரு. சரியா, சோ பி சைன் போட்டு அந்த பில்ல ஏட்ட கொடுத்துட்டாரு. இப்ப வந்து ஏக்கு என்ன அப்படின்னா 50,000 வந்து தேவைப்படுது. இல்ல இவர் ஏதோ ஒண்ணு கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காருன்ற பட்சத்துல சி இருக்காரு இல்லையா, இவர்கிட்ட இவரோட பில்ல கொடுக்கலாம். சோ அதாவது பியோட பில்ல கொடுத்துட்டு சி ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பி யாருக்கு அமௌண்ட பே பண்ணணும், இந்த பி யாருக்கு பே பண்ணணும், சி சிக்கு பே பண்ணணும். அப்ப இந்த இடத்துல சி எப்படி மாறுவாரு, சி யாரா மாறுவாரு, பேயரா மேம்? பேயா மாறுவாரு. ஓகே, சோ இங்க எப்படி வந்து ஏ டிராயராவும் இருப்பாரு, அதே மாதிரி பேயாவும் இருப்பாரு. இப்ப இவர்கிட்ட பே பண்ணல இந்த பி, இவர்கிட்ட பே பண்ணாம பி வந்து இன்னொரு பர்சன் கிட்ட அந்த பில்ல கொடுத்து பே பண்ண சொல்லிட்டாருன்னா அந்த இடத்துல அந்த பர்சன் யாரு அப்படின்னா பேயா வருவாங்க. இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல எடுக்கக்கூடிய பார்ட்டிஸோட கான்செப்ட். இப்ப புரியுதா? இதுல டவுட் இல்ல இல்லையா? ஆக்சுவலி இதுல இன்னும் டெப்தா கான்செப்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, அதுக்குள்ள நான் ரொம்ப போகல. என்ன அப்படின்னா ஹானர் ஆஃப் தி டிராயர், ஹானர் ஆஃப் தி டிராயி, அந்த மாதிரி எண்டோசார், எண்டோசி, ஹோல்டர், அந்த மாதிரி எல்லாம் வரும். நான் பேசிக்கா மட்டும் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் டச் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க மேம். டிராயர், டிராயி, பேயி. அதான் இந்த எக்ஸாம்பிள் மேம். ஏ இருக்காரு. சோ ஏ கிட்ட ஏ வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்னிச்சர் கம்பெனி வச்சிருக்காரு. சோ பி வந்து 50,000 ரூபாய்க்கு ஒருத்துள்ள ஒரு பர்னிச்சரை ஏ கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. சோ அதுக்காக என்ன அப்படின்னா பி என்ன சொல்றாருன்னா 50,000 ரூபாய் என்ன பண்ணிருக்காருன்னா பில் போட்டு பி கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த பர்னிச்சர் பி பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதுக்கான அமௌண்ட்டை கொடுக்குறாரு. அப்ப பி வந்து என்னன்னா நான் 90 டேஸ்க்குள்ள அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்றாரு. சோ அதுக்கு பி என்ன பண்றாருன்னா ஒரு பில்ல கிரியேட் பண்ணி பீட்ட கொடுத்து பி என்ன பண்றாருன்னா அதை சைன் பண்றாரு. சோ அதை சைன் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஏ கிட்ட கொடுத்துடுறாரு. சோ இந்த இடத்துல ஏ தான் டிராயர், பி தான் வந்து டிராயி. சோ இதை எப்ப நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த பி வந்து எப்ப சைன் போட்டு ஏ கிட்ட கொடுக்காங்களோ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் இந்த பி வந்து யாரா வருவாங்க அப்படின்னா டிராயியா வருவாங்க. சோ இப்போ இந்த பி வந்து என்னன்னா 90 நாட்களுக்குள்ள 50,000 ரூபாய் நான் பே பண்றேன்னு சொல்லி 50,000 ரூபாய் பே பண்ணுவார் இல்லையா, அந்த பே பண்ற அமௌண்ட்டை யாரு வாங்குறாங்களோ அவங்கதான் பேயி. சோ இந்த இடத்துல ஏ அந்த அமௌண்ட்டை வாங்கினா ஏ வந்து பேயியா வருவாரு. இல்ல அப்படின்னா இந்த ஏ இந்த பில்ல வேற ஒரு பர்சன் கிட்ட கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல பி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சி கிட்ட அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவாங்க, அந்த 50,000 அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை. அப்ப இந்த இடத்துல வந்து ஏ டிராயரா தான் இருப்பாரு, பி டிராயியா இருப்பாரு, சி வந்து யாரா வருவாரு அப்படின்னா பேயியா வருவாரு. இதுதான் கான்செப்ட். இததான் நான் சொன்னேன், எக்ஸாம்பிளோட தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப கிளியரா மேம்?
ஓகே மேம். ஓகே. அப்ப ஏன்னா மறுபடியும் வந்து அந்த அட் த டைம் ஆஃப் கேஷ் ரிசீவ் பண்ணும்போது அவர் பேயியா மாறிடுவாரு. ஒருவேளை அவர் ரிசீவ் பண்ணல, இன்னொரு பர்சன் ரிசீவ் பண்றாங்கன்னா அவங்க பேயியா வந்துருவாங்க. அவங்க பேயா மாறிடுவாங்க. இதுதான். ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதோட ஃபீச்சர் என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இதுல சர்டன் பர்சனா மல்டிபிள் பர்சனா என்ன மாதிரி ப்ரிவைல் ஆகுது அப்படின்றத வில் சி. ஓகே. ஆக்சுவலி இதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரைட்டிங்ஸ்ல தான் இருக்கணும். ஓகேவா? இதுவும் எப்படிதான் இருக்கணும், ரைட்டிங்ல தான் வந்து இருக்கணும். அதே மாதிரி இது வந்து எப்ப வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ஒன்ஸ் தி டிராயி அல்லது எக்ஸப்டார், இவரை டிராயினும் நம்ம சொல்லுவோம் அல்லது எக்ஸப்டாரும் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இவரை எக்ஸப்ட் பண்ணும்போது வரும். ஓகே. அதே மாதிரி என்ன அப்படின்னா 90 நாட்கள் அன்கண்டிஷனலா இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அன்கண்டிஷனல். அதாவது 90 நாட்களுக்குள்ள நீ வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை தவிர வேற எதுவும் கண்டிஷன்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிராயரோட சிக்னேச்சர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மேனிட்டரியா இருக்கணும். அதே மாதிரி இந்த டிராயர் என்ன பண்ணணும் அப்படின்னா டிராய டிரெக்ட் பண்ணணும். சோ நீங்க இத்தனாயிரம் ரூபாய் அமௌண்ட்டை இத்தனை நாளுக்குள்ள கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராயர் என்ன பண்ணணும், டிராய டிரெக்ட் பண்ணணும். அதை வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா கிளியரா வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்கணும். இததான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா டிமாண்ட். ஓகே. இந்த 90 டேஸ்னு சொல்லலாம் அல்லது டிமாண்ட். ஓகேவா? டிமாண்ட்லயும் இருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் டேட் மென்ஷன் பண்ணிருக்கிறதும், அதை தாண்டி கன்சிடரேஷன். எதுக்காக இந்த 50,000, எதுக்காக இந்த 50,000 as per the example நம்ம பார்த்திருந்தோம். எதுக்காக as per the example? ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சருக்காக. எஸ், ஒரு ஃபர்னிச்சர் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ஃபர்னிச்சர் வாங்கினதுனால இந்த அமௌண்ட் இருந்த கன்சிடரேஷன் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இட் இஸ் மேண்டிட்டரி. அதே மாதிரி ஸ்டாம்பும் என்ன அப்படின்னா இட் இஸ் மேண்டிட்டரி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதுல இந்த பேயி இருக்காரு இல்லையா, இவரு எந்த மாதிரி இருக்கலாம்னா அல்டர்னேட்டிவ் பேயியா கூட இருக்கலாம். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் அல்டர்னேட் பேயா இருக்கலாம். ஆனால் இந்த பில்ல என்ன பண்ண முடியாதுன்னா 2 or more டிராயிக்கு இத டிரான் பண்ண முடியாது. டிராயி வந்து 2 or more என்ன பண்ண முடியாதுன்னா இருக்க முடியாது. போன தடவை பார்த்த கான்செப்ட் தான். ஓகேவா? இது கிளியரா? இதுல யாருக்கு டவுட் இருக்கா? என்ன டவுட் ஓவர் திஸ்? ஓகே. இது இந்த கான்செப்ட யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் என்ன அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல வரும். ஓகே. அடுத்த கான்செப்ட் செக். செக் யாராவது வாசிக்கிறீங்களா? செக் யாராவது வாசிங்க. செக் யார் வாசிக்கிறீங்க? நான் ரீட் பண்ணவாங்க. Section 6 check. Check is a bill of exchange drawn on specified banker and not expressed to be payable otherwise than on demand, and it includes the electronic image of truncated check and check in the electronic form. Explanation read பண்ணிடுவா மேம்? இல்ல மேம், எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். ஓகே. ஓகே. சோ இப்போ வந்து இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த செக் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக இருக்கு, யாராவது சொல்லுங்க. செக் என்ன பர்பஸ்? யாரெல்லாம் செக் வச்சிருப்பா? பிசினஸ் பர்சன்ஸ், நார்மல் பர்சன்ஸ் கூட வச்சிட்டு இருப்பாங்க. எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. வேற கரெக்டா ஒரே ஒரு வார்த்தை. ஓகே, 2 வேர்டு, 2 வேர்ட் தான். சிம்பிள். Who holds the check? யாராவது?
இப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா கரெக்டா 2 வேர்டு, ஒரே ஆன்சர் தான் இதுக்கு. Who holds the check? யார் செக் வச்சிருப்பா? கஸ்டமரா மேம்? கஸ்டமர். கஸ்டமர் யாரு? கஸ்டமர்னா யாரு? சும்மா போய் ஒரு அட்வைஸ் கேக்குறவங்க கஸ்டமர். நோ மேம், டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க மேம். எஸ், சூப்பர். டிரான்சாக்ஷன் வச்சிருக்கவங்க அக்கவுண்ட் ஹோல்டர். அப்ப செக் யாரு வச்சிருப்பா அப்படின்னா அக்கவுண்ட் ஹோல்டர். அதாவது ஹூ ஹோல்ட்ஸ் த செக் அப்படின்னு கேட்டா என்னன்னா அக்கவுண்ட் ஹோல்டர். யாரெல்லாம் அக்கவுண்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா செக் வச்சிருக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா? சோ இந்த செக் அப்படின்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா இப்ப எஸ்பிஐ எடுத்துக்கோங்க, ஓகேவா? சோ எஸ்பிஐ இருக்கு, எனக்கு செங்கோட்டை பிரான்ச், ஓகேவா? சோ செங்கோட்டை பிரான்ச்ல உள்ள செக் வச்சிருக்கேன். இதை எடுத்துட்டு நான் வந்து சேலம்ல போய் நான் வந்து செக்க போட்டு எடுக்கலாமா? என்னோட பிரான்ச் லீஃப் வந்து எதுல இருக்கு அப்படின்னா செக் லீஃப் வந்து செங்கோட்டை. எடுக்கலாமா சேலம்ல போய்? எஸ் மேம். எடுக்கலாமா? எஸ் மேம். எப்படி எடுக்கலாம்? நீங்க எனக்கு அமௌண்ட் போட்டு கொடுத்துட்டீங்க, ஓகேவா? நீங்க எனக்கு அமௌண்ட் போட்டு கொடுத்துட்டீங்க. நான் அந்த செக் லீஃப் எடுத்துட்டு வந்து நான் என்னோட அக்கவுண்ட் ஹோல்டர் வந்து நான் இருக்கிறது எங்க செங்கோட்டை பிரான்ச்ல நான் இருக்கேன். நான் சேலம் போய் எடுக்கலாமா? ஸ்டேட் பேங்க். அந்தந்த பிரான்ச்ல தான் மேம் போய் எடுக்கணும். எஸ். என்ன அப்படின்னா பிரான்ச்ன்றது ரொம்ப முக்கியம் செக்ல. அதுதான் சொல்லுவாங்க. நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தானே, அதனால இந்தியால வந்து எங்கனாலும் போய் எடுக்கிறது கிடையாது. பிரான்ச் அப்படின்றது இதுல முக்கியமா வந்து டெல் பண்ணுவாங்க, ஓகேவா? சோ இதுல என்ன அப்படின்னா இது வந்து ஒரு செக் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவாங்க. செக்கும் என்ன அப்படின்னா கைண்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி செக்க வந்து சொல்லுவாங்க. சோ இத வந்து யாரு மேல வந்து எழுதுவாங்க அப்படின்னா யாரு மேல எழுதுவாங்க? பேங்கர். எந்த பேங்கர்? ஸ்பெசிஃபைடு பேங்கர், ஓகேவா? சோ இந்த நம்ம இந்த செக் அதே மாதிரி இந்த செக் வந்து ஒரு ஆர்டரோ அதோ கிடையாது, டிமாண்ட் தான். நம்ம எப்ப போய் கேக்குறோமோ அப்பதான் தருவாங்க. ஆக்சுவலி என்னன்னா மெச்சூரிட்டி பீரியட் எத்தனை மந்த்ல இருந்து எத்தனை மந்த்தா மாறி இருக்கு? 6 to 3. 3. சோ இந்த மெச்சூரிட்டி பீரியடுக்குள்ள போய் நம்ம என்ன அப்படின்னா செக்கை இத்தனாம் தேதியில இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்னு கலெக்ஷன் போடுறதுக்கு இருந்து இந்த மெச்சூரிட்டி டேட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நம்ம போய் டிமாண்ட் பண்ணி என்ன அப்படின்னா செக் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா? சோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து இதுல வந்து டிராயர்ன்றவங்க யாருன்னா யாரு? மேக்கர் ஆஃப் தி செக். அதாவது அந்த செக் காசோலையை வரைபவர் அவர் தான் டிராயர் அப்படின்னு சொல்லுவோம். டிராயி யாரு அப்படின்னா பேங்க். என்னது? பேங்க். பேயி யாரு அப்படின்னா அதாவது who is entitled to receive the amount. யார் இப்ப வந்து பவித்ரா மேம் வந்து செக் எழுதி எனக்கு குடுக்குறாங்க, நான் பேங்க்ல போய் குடுக்குறேன், கொடுத்த அந்த அமௌண்ட்டை நான் வாங்குறேன். இதுல நான் தான் யாருன்னா பேயி. the person who is entitled to receive the payment அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? சோ இதுல டிராயர்னா யாரு? காசோலை வரைபவர். டிராயி வந்து பேங்க். பேயி யாரு? the person who is entitled to receive the amount அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், ஓகே? சோ இதுல ப்ரிவேல் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து இதுல ப்ரிவேல் ஆகும் அப்படின்னா it should be in writing. இது வந்து ரைட்டிங்கா தான் இருக்கணும். அல்லது என்ன அப்படின்னா பிரிண்டடா இருக்கலாம், அல்லது டைப்டா இருக்கலாம்,
இந்த ரைட்டிங் மஸ்ட் பி இன் அ பென், இட் ஷுட் நாட் பி இன் பென்சில். இந்த பென்சில்ல இருக்கக்கூடாதுன்னு சட்டப்பூர்வமா எங்கேயும் சொல்லல, ஆனா the bankers will not accept. ஓகே, ஏன் அப்படின்னா நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து வரும் அப்படின்றதுக்காக இது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இட் இஸ் a certain money fund. இதுவும் அதே மாதிரிதான், எல்லாத்துலயுமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை ஃபிகர்ஸ்ல வந்து எழுதி இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா பேயி, அதாவது பேயி டு பி சர்டைன், அதாவது செக் வந்து யாரு நேம்ல மென்ஷன் பண்ணிருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, செக் வந்து யாரு நேம்ல எழுதியிருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லது பியரர். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா ஹோல்டர் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த செக் அந்த லீஃப் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அல்லது ஆர்டர். சோ நீங்க வந்து பே டு மிஸ்டர் வை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். நான் உங்களுக்கு வந்து என்டாஸ்மெண்ட் பத்தி நடத்தும் போது சொல்லுவேன். சோ இந்த பெர்சனுக்கு நீங்க கொடுங்கன்னு ஆர்டர் போட்டு நம்ம இங்க என்டாஸ் பண்ணி கொடுத்துருப்போம். சோ அப்படி கொடுக்கும் பொழுதும் அந்த பெர்சன் அமௌண்ட் கொடுப்பாங்க. அல்லது பே மை செல்ஃப் அப்படின்னு இருக்கும். பே மை செல்ஃப்னா நமக்கே அந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து பேயி டு பி சர்டைன், அந்த பே இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மென்ஷன் வந்து அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சர்டைன் பர்சன் அப்படின்றவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் பர்சனா கூட இருக்கலாம். ஒரு இது வந்து நம்ம கிராசிங் செக் படிப்போம். ஆக்சுவலி ஸ்பெஷல் கிராசிங் செக்ஷன் 123, 124 அதெல்லாம் டெல் பண்ணி வரும், 126 எல்லாம் டெல் பண்ணி வரும். ஓகே, அதாவது ஆர்டிபிஷியல் பர்சனுக்கும் கொடுப்பாங்க. ஆர்டிபிஷியல் பர்சன் யாரு ஜூரிஸ்பிருடன்ஸ்ல நம்ம கிராஸ் பண்ணிருப்போம். கார்பரேட் என்டிட்டிஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ், அசோசியேஷனு, ஹோல்டர் ஆஃப் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருப்பாங்க இல்லையா, இப்போ ஸ்கூலு, காலேஜ், இன்ஸ்டிடியூஷனல்ஸ்ல இருக்கக்கூடிய ஹெட், பிரின்சிபல்ஸ், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. சோ இவங்க இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்க்ளூட் ஆகும். சோ இந்த செக் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் நாட் ஒன்லி a natural person but also the artificial person அப்படின்றத சொல்லுவோம். அதே மாதிரி இதுல என்ன அப்படின்னா சிக்னேச்சர் அப்படின்றது மேண்டிட்டரி. இந்த சிக்னேச்சரை எப்படி இவங்க வந்து ஸ்பெசிமென் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இருந்தக்கூடிய சிக்னேச்சரையும் இப்ப இருக்கக்கூடிய செக்லீஃப்ல இருக்கக்கூடிய சிக்னேச்சரும் என்ன அப்படின்னா சேமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இது எப்பவுமே என்னன்னா டிமாண்ட்ல தான் இருக்கும். நம்ம வந்து ப்ரோனோட்டும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் ரெண்டு ஆப்ஷன்ல பார்த்திருப்போம். ஒன்னு டிமாண்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா இந்த தேதியிலன்னு இருக்கலாம். ஆனா இந்த தேதியில வந்து நீங்க வாங்கிக்கும் போது ஐ மீன் ப்ரோனோட்னா என்னது, இந்த டேட்டுக்குள்ள நீங்க எனக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிருக்கணும் அப்படின்னு இருக்கும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்ன இருக்கும், 90 days ஆஃப் பீரியடுக்குள்ள எனக்கு நீங்க இந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா செக்ல வந்து என்ன அப்படின்னா நம்ம டிமாண்ட் பண்ணி நம்ம கேட்கும் பொழுதுதான் பேங்க் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு பே பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை. ஓகேவா, பிஃபோர் தி மெச்சூரிட்டி பீரியட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பேங்கர் நேம்ல தான் நம்ம வந்து டிரான் பண்ணுவோம். ஓகேவா, சோ எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ எந்த பிரான்ச்ல இருக்கோம் அங்க போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை வந்து கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி அன்கண்டிஷனல் ஆர்டர். சோ என்ன அப்படின்னா இந்த கண்டிஷனை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செக்க கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவோம். லெட்டர் ஆஃப் கிரெடிட் தான் என்ன அப்படின்றதையும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னா ஃபாரின்ல இருந்து ஒரு பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ணிருப்போம் ஒரு குட்ஸை. ஓகேவா, இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு கீழே வராது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்போம். அது நான் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, ஸோ அன்கண்டிஷனல் ஆர்டரா இருக்கணும். அதாவது இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்காம இருக்கு அப்பதான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனலா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட்ல சொல்லுவோம். சோ இதுல பார்க்கும்போதுதான் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செக்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா, சோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செக்ல தான் என்ன அப்படின்னா ஓப்பன் செக், அதுக்கப்புறமா வந்து கிராஸ் செக். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலதான் ஸ்பெஷல் கிராசிங், ஜெனரல் கிராசிங் சொல்லிட்டு
நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? சோ இதுலதான் வந்து நாட் நெகோசியேட்டடா எப்படி எழுதி இருந்தா அது எப்படின்றது இதுலதான் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பியரர் செக், நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் செக், ஆன்டி டேட்டட் செக், அப்புறம் போஸ்ட் டேட்டட் செக், இன்னொரு செக் வந்து இருக்கு, அது தெரிஞ்சுக்கலாம். டிராவலர்ஸ் செக் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரியான கைண்ட்ஸ் ஆஃப் செக்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சோ இதுதான் என்ன அப்படின்னா பேசிக்கா செக்ஷன் 4, செக்ஷன் 5, செக்ஷன் 6க்கான ஒரு ஷார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ஓவராலா கிளியரா? சோ இப்ப டிராயர், டிராயி, பேயி யாரு, இவங்க யாருன்னு கிளியரா இருக்கா? Any doubt over to this? Any confusion? Okay. So இப்போ ப்ரோனோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறமா செக். ஓகே, சோ இப்போ இந்த செக்ல வந்து டிராயர் யாரு நீங்க தான் சொல்லணும். அமைதியா இருக்க கூடாது, சொல்லுங்க. டிராயர் யாரு? குயிக்கா. அக்கௌண்ட் ஹோல்டர் மேம். அக்கௌண்ட் ஹோல்டர் கிடையாது, மேக்கர். யார் எழுதுறாங்களோ அவங்க. ஓகே, மேக்கர். டிராயி யாரு? பேங்க் மேம். பேங்க். ஓகே, பேயி யாரு? யார் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்றாங்களோ அவங்க மேம். எஸ், சூப்பர். சோ என்ன அப்படின்னா who is entitled to receive the amount. ஓகே, அதுக்கப்புறம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல டிராயர் யாரு? மேக்கர். who makes the bill? மேக்கர். ஓகே, அதுக்கப்புறம் டிராயி யாரு? யாரு? யாருக்கிட்ட நம்ம அந்த பில்ல குடுக்குறோமோ அவங்கதான் யாரு? டிராயர், டிராயி. புரியுதா? சோ இப்ப ஏ இருக்காரு, பி இருக்காரு. ஏ வந்து பில்ல ரெடி பண்ணி பீட்ட கொடுத்து அக்செப்டன்ஸ் வாங்குறாரு. இந்த இடத்துல பி தான் யாரு? டிராயி. பேயி யாரு அப்போ? Who is entitled to receive the payment? சேம், அதேதான். அதாவது who is entitled to receive the payment. ஓகே, சோ இப்ப அப்படி நம்ம ப்ரோனோட் வர போறோம். சோ இப்போ இந்த ப்ரோனோட்ல வந்து மேக்கர், ஐ மீன் யாரு? மேக்கர் யாரு? மேக்கர் யாரு? இவர் யாரு? மேக்கர் யாரு? என்ன சார்? இன்ஸ்ட்ருமெண்ட்டை மேக் பண்றவரா? இன்ஸ்ட்ருமெண்ட்டை மேக் பண்றவர் கிடையாது. the person who is promised to pay the amount. ப்ராமிஸ் பண்ணி யார் அவரு? இதுதான் நம்ம வந்து டெப்டார்னு சொல்லுவோம். இதுல ரொம்ப முக்கியம் இந்த கான்செப்ட் தான், டெப்டார். ஓகேவா? the person who is promised to pay. ஓகே, அதுக்கப்புறமா பேயி. சோ பேயினா யாரு? creditor. okay, to whom the amount is payable. To whom the amount is payable. so இந்த கான்செப்ட் கிளியரா எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருச்சா? மேக்கர் பேயி, டிராயர் டிராயி பேயி, டிராயர் டிராயி பேயி. கிளியரா? சோ இதை நீங்க நோட்ல நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பத்தி நம்ம ரீட் பண்ணும்போது, செக்க பத்தி படிக்கும்போது, ப்ரோனோட பத்தி படிக்கும் போதெல்லாம் இதை அப்படியே நம்ம கிராஸ் செக் பண்ணி படிக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஓகே, சோ இப்ப உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ப்ரோனோட்ல எது ப்ரோனோட், எது ப்ரோனோட் இல்ல அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லணும். ஓகேவா? நான் ஒரு சினாரியோ சொல்றேன், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பாப்போம். ரொம்ப ஈஸி தான், சரியா? இப்போ இப்போ நான் இருக்கிறேன், ஐ promise to pay rupees 500. இது ப்ரோனோட்டா இல்லையா? ப்ரோனோட் மேம். எஸ், இட் இஸ் a ப்ரோனோட். ஓகேவா? சோ இப்போ இன்னொரு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, I promise to pay, same, I promise to pay rupees 500. சரியா?
500 7 days after my marriage with C. இது ப்ரோனோட்டா இல்லையா? நோ மேம். இல்ல மேம், இது கண்டிஷனலா இருக்கு. எஸ், கரெக்ட். சோ இது கண்டிஷனலா இருக்கு, அப்ப இது கிடையாது. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஐ ப்ராமிஸ் டு பே ₹500 எதுக்காக? அண்ட் டு டெலிவர் டு கிம்மி பிளாக் ஹார்ஸ் ஆன் நெக்ஸ்ட். ஆக்சுவலி என்னன்னா, நெக்ஸ்ட் ஜான்வரியில அல்லது இந்த நெக்ஸ்ட் நியூ இயர் வருது இல்லையா, இந்த டைம்ல என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 100 ஆஃப் புக்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நான் ₹500 பே பண்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இங்கேயும் கண்டிஷன் வருது இல்ல மேம், அப்ப இது ப்ராமிசரி நோட் இல்ல. அப்ப அந்த இடத்துல இது கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஐ அக்னாலஜ் டு மை செல்ஃப் டு பி இன்டெப்டட். நான் கடனா இருக்கேன், சோ நான் வந்து இந்த பர்சனுக்கு ₹1000 வந்து நான் கொடுக்குறேன் ஆன் டிமாண்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஆன் டிமாண்ட் அப்படின்னு இருக்கு ஒரு வார்த்தை. அப்படின்னா ப்ராமிசரி நோட் தான். ப்ராமிசரி நோட் தான். எஸ், ஏன்? அதுல டிமாண்ட் இருக்கு, அப்புறம் வந்து டிமாண்டோ இல்ல ஆர்டர் இருந்தாலோ எதுலலாம் இருக்கும்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லயும் இருக்கும், அதே மாதிரி ப்ரோனோட்லயும் இருக்கும். ஆனா ஆர்டர் வந்து எதுல இருக்காது அப்படின்னா இந்த செக்ல இருக்காது, ஒன்லி டிமாண்ட் தான் இருக்கும். ஓகே, சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். இந்த கான்செப்ட் கிளியரா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, சோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு, சரியா? நான் அந்த ஹோம்ஒர்க் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை நீங்க எனக்கு பாக்ஸ் போட்டு எழுதி இருக்கணும். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஆக்சுவலி ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இல்ல மேம். ஓகே, இப்ப விசிபிளா இருக்கா? நேத்தும் இதே மாதிரிதான் ஆச்சு. எஸ் மேம், இப்ப தெரியுது. இப்ப ஸ்கிரீன் தெரியுது மேம், ஆனா நான் என்ன காமிக்கிறேன்னு தெரியல இல்லையா? ஓகே, ஃபைன். சரி, சோ என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட், அதுக்கப்புறமா வந்து செக்குக்கான டிஃபரன்சஸ் என்ன அப்படின்றத நீங்க டேபுலர் காலம் போட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின் எழுதுனா எப்படி எழுதுவீங்கன்றத நீங்க எழுதணும். ஓகேவா? அது எழுதி எனக்கு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, அன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி சேரும். என்னோட வீடியோ ரெக்கார்டிங்கும் கிடைக்கும், நீங்க எழுதின நோட்ஸும் கிடைக்கும், நீங்க எழுதக்கூடிய ஆன்சரும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா லைஃப் லாங் வந்து டிராவல் ஆகும். அதனாலதான் இந்த மாதிரி நான் சொல்றேன். ஓகே, சோ வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட் கேன் பி drawn எனி பர்சன். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து யாரு கூட வேணாலும் யாருக்கு மேலனாலும் எழுதலாம். ஓகேவா? ஆனா செக் அப்படின்றது யார் மேல மட்டும்தான் எழுத முடியும்? யார் மேல மட்டும்தான் எழுத முடியும்? பேங்க். எஸ், பேங்கர் மேல மட்டும்தான் இருக்க முடியும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா செக்ல அக்செப்டன்ஸ்ன்றது நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எந்த கரன்சில வேணாலும் இருக்கலாம், ஆனா செக் வந்து எதுலதான் இருக்கணும்? ஹோம் கரன்சில தான் இருக்கணும். அதே மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல கிராசிங்ஸ் கிடையாது, ஆனா செக்ல என்ன அப்படின்னா கிராசிங் வந்து உண்டு. ஓகேவா? அதே மாதிரி செக்க பொறுத்த வரைக்கும் டிராயர் செக் எழுதுறாங்க இல்லையா, வரைகிறாங்க இல்லையா, அவங்க வந்து கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ப்ரோனோட்ல பார்த்தோம் அப்படின்னா மேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரு? டெப்டார். அவங்க யாரு? டெப்டார். ஓகேவா? அதே மாதிரி செக்க பொறுத்த வரைக்கும் டிராயரும் பேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏயும் சியும். இப்ப நானும் யாரு அப்படின்னா இன்னொரு
பே மை செல்ஃப்னு சொன்னேன் தெரியுமா, ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அது சோ டிராயரும் பேயும் என்ன அப்படின்னா ஒரே பர்சனா இருக்கலாம் செக்ல. ஆனா ப்ரோனோட்ல அப்படி கிடையாது. ப்ரோனோட்ல டிராயர் அதாவது மேக்கர் வேற பேய் வேறையாதான் இருப்பாங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்தளவுல கிரெடிட்டார் வந்து டெப்டார் மேல பில்ல வந்து எழுதுவாங்க. ஆனா ப்ரோனோட்ல டெப்டார் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட்டாருக்கு ஃபேவரா ப்ரோனோட் வந்து எழுதுவாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா பேசிக்கா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் ப்ரோனோட்டுக்கும் செக்குக்கான டிஃபரன்ஸ். இதுல யாருக்கு டவுட் இருக்கா? எனி டவுட் ஓவர் தீஸ் கான்செப்ட்ஸ்? எனி டவுட்? சோ இதுதான் என்ன அப்படின்னா இன்னைக்கான செஷன். நான் ஏன் வந்து இவ்வளவு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் நான் இவ்வளவு நடத்துறேன் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் ஒரு நாளைக்கு 10 செக்ஷன் 15 செக்ஷன் கடகட நான் சொல்லிட்டு போயிருவேன். செக்ஷன் 1 இதான் சொல்லுது, செக்ஷன் 2 இது சொல்லுது, செக்ஷன் 3 இது சொல்லுது, செக்ஷன் 3 வந்து செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா ப்ரோனோட் நம்ம அன்னைக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல ப்ரோனோட் என்னன்னு பார்த்தோம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, சோ அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கான்செப்ட்ஸா நான் நடத்திட்டு இருக்கேன். அடுத்து நம்ம செக்ஷன்ஸ கடகடன் 148ஐயும் குயிக்கா வந்து நம்ம ரீகாப் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? இது கிளியரா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து என்ன கான்செப்ட் பார்க்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். இதுதான் இன்னைக்கான கிளாஸ். இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ ஹோம்ஒர்க் வந்து 10:30க்குள்ள நீங்க குரூப்ல அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.